2 வருஷத்துக்கு முன்னால இத நான் வாங்கி வளர்த்துட்ருக்கேன். ரொம்பவே நல்லாவே செடி வளர்ந்து வருது. புஷ் ஆரஞ்ச் அப்படிங்கிறது. இத டேபிள் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு லெமனுடைய காய்கள் மாதிரியே இருக்கு பாருங்க. அழகா சின்ன சின்னதா இருக்கு. கிரீனிஷ்ஷா இருக்கு. இது வளர்க்கறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒண்ணு தான். சின்ன செடியா தான் வாங்கி வச்சேன். ரொம்பவே அழகா வருது. இதனுடைய பூக்கள் பார்க்கறதுக்கு லெமனுடைய பூக்கள் மாதிரியே தான் இருக்கு. ஒரு சீசனுக்கு பார்த்தா அப்படி செடிகள் எல்லாமே பூக்கள். அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. வாசனையும் லெமன் வாசனை தான். ரொம்பவே சூப்பரா இருந்தது. பாருங்க குட்டி குட்டியா பிஞ்சுகள் விட்டுருந்துச்சு. இது வந்து இந்த சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சுகள் வந்து பெருசாகிற நேரம். ரொம்ப அழகா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா காய்களும், பிஞ்சுகளும் நெறையவே காய்ச்சிக்கிட்டு வருதுங்க. ரொம்ப மெனக்கெடலாம் இல்ல. 20 லிட்டர் கேன்ல தான் வச்சுட்ருக்கேன். ஆ சாதாரணமா மண் கலவை தான். எந்த ஒரு ஸ்பெஷலா இதுக்குன்னு எந்த ஒரு மண் கலவையும் கிடையாது. உரங்கள்னு சொன்னா அரிசி கழுவுன, கிரைண்டர் கழுவுன அந்த மாவு தண்ணி ஒரு 3 நாளைக்கு நல்லா புளிக்க வச்சுட்டு, அத எடுத்து விட்டுருவேன். ஒவ்வொரு கிளையிலயுமே அருமையா காய்கள் வளர்ந்துகிட்டு இது வந்து நம்ம நிழல்லையே வச்சு வளர்க்கலாம். அதாவது ஒரு 2 இல்ல 3 மணி நேரம் வெயில் பட்டாலே போதும். ரொம்பவே நல்லா வரும். நேரடியான வெயில்ல வந்து காய்ப்புகள் குறைவுதாங்க. ஒவ்வொரு கிளைக்குமே ஒவ்வொன்னு வருது. தரையில வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 அடி உயரம் கூட ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து தொட்டியில தான் வச்சுட்ருக்கேன். இதில வந்து குட்டியா பழங்களும் விட்டுருக்கு. இத வந்து ஆரம்பத்திலேயே நான் வந்து இந்த சின்ன சின்ன பூக்கள்ல வர பிஞ்சுகள பறிச்சு விட சொன்னதுக்கப்புறமா விட்ட காய். அதனால நல்லாவே பிஞ்சு பூத்து நல்லாவே பழுத்து வந்துருச்சு. பாருங்க சூப்பரா பழுத்திருக்கு. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. பட் வாசனை வந்து நல்ல ஆரஞ்சு பழத்தினுடைய வாசனை தான். இத எடுத்துட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து பார்க்க போறோம். எப்படின்ட்டு பார்க்கலாம். நார்மலாவே இத வந்து லெமன் மாதிரியும் கட் பண்ணிட்டு ஜூஸ் பிழிஞ்சு நம்ம உப்பு, ஸ்வீட் போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. வாசனை அப்பா! சூப்பரான ஒரிஜினலா ஆரஞ்சு வாசனை தாங்க. அப்படியே இருக்கு. பார்க்கறது நமக்கு ஆரஞ்சினுடைய மினி வெர்ஷன் தாங்க இது. ரொம்பவே க்யூட்டா அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம வீட்லயும் ஒரு ஆரஞ்சு பழ மரம், செடி வளர்த்தாச்சு. அப்பா! எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வந்துட்டு இது நல்லா பழுத்ததுனால கொஞ்சம் புளிப்பு கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் காயோட எடுத்தோம்னா லெமனுடைய புளிப்பு இருக்கும் போல் இருக்கு. இத வந்து ஜூஸ் பிழிஞ்சு தான் சாப்பிடணும் அடுத்து. எல்லா அதாவது காய், அரைப்பழம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, இத ஒரு ஜூஸா பிழிஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். பூச்சி தாக்குதல்னா ரொம்பலாம் கிடையாதுங்க. சாதாரணமா ஒரு செடி வாங்கி நம்ம வீட்ல வளர்த்தாலே போதும். குட்டி குட்டியா இருக்கிற மினி ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சு சூப்பரா காய்க்குங்க உங்க வீட்லயும்.